வெல்கம் டு த கிளாஸ் சில்ட்ரன். இன்றைக்கி நம்ம ரைமண்ட் இன்டெக்ரல் பற்றி பார்க்கலாம். யூஸ்வலாகவே ஏரியா வந்து நம்ம அப்ராக்சிமேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியாவாக இருக்கட்டும். இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா நம்ம வந்து யூஸ்வலாக லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம். நம்ம யூஸ் பண்ணுற ஏரியாவோட யூனிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் யூனிட்ஸ்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அது என்னென்னா, நம்ம இந்த ரெக்டாங்கிள் உதாரணத்துக்கு 1 2 3 4 5 இது வந்து பிரெத் வந்து 5 1 2 3 4 5 6 7 8 8ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா, எப்படி சொல்கிறோம், 5 × 5 × 8 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸ்கொயர் யூனிட்ஸ்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த ரெக்டாங்கிளில் என்ன பண்ணுறோம், பேஸ்ட் ஆன் ஸ்கொயர்ஸ் வந்து நம்ம இதை அப்ராக்சிமேட் பண்ணி ஏரியா கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், குட்டி குட்டி ஸ்கொயராக இதுக்குள்ளே எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு அந்த ஸ்கொயர்ஸை பேஸ் பண்ணி நம்ம அதோட ஏரியா வந்து பேஸ்ட் ஆன் ஸ்கொயர்ஸில் வந்து நம்ம இதை அப்ராக்சிமேட் பண்ணுறோம். அப்போது ஒரு ஷேப்போட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இன்னொரு ஷேப்போட ஏரியா அடிப்படையே தேவைப்பட்டிருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் என்னன்னா, இந்த டெக்னிக் பேர் வந்து அப்ராக்சிமேஷன் டெக்னிக். நோன் டு அன்னோன் மெத்தடில் நம்ம போகிறோம். அதாவது நோன் ஷேப்பை வச்சு நம்ம அன்னோன் ஷேப்பை கண்டுபிடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது இந்த ரெக்டாங்கிள் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு என் சைடட் பாலிகன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரேண்டம் என் சைடட் பாலிகன் இருக்கு. இப்போ இந்த பாலிகனோட ஏரியா நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நான் ஒன்று ஸ்கொயர் யூனிட்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸ்கொயர்ஸ் வச்சு அப்ராக்சிமேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணலாம்னா, இதுக்கு இன்னொரு டெக்னிக்கும் இருக்கு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்குள்ள வந்து they will start considering triangles like this. இந்த ட்ரையாங்கிள்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணி ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சோம், இதை அப்ராக்சிமேட் பண்ணி நம்ம இதோட ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா ரெக்டாங்கிள்ஸை வச்சு கூட இந்த ஏரியாவை நம்ம அப்ராக்சிமேட் பண்ணி இதோட ஏரியாவை நம்ம அப்ராக்சிமேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள், இது நம்ம படிச்சது தான். இப்போ இந்த சர்க்கிளோட ஏரியாவை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், சர்க்கிளோட ஏரியா வந்து πr² நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இந்த சர்க்கிளோட ஏரியாவே கூட பார்த்தீங்கன்னா யூசிங் அப்ராக்சிமேஷன் டெக்னிக்ல தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஈஸியாக. எப்படி இந்த சர்க்கிளை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இந்த மாதிரி பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டு என் பார்ட்ஸாக ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கிட்டு இதில் இருக்கிற இந்த டாப் செமி சர்க்கிளில் இருக்கக்கூடிய இந்த பீசஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம். ஃபார் இன்ஸ்டன்ட், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 பீசஸ் எடுத்து ஐம் கோயிங் டு அரேஞ்ச் இட் லைக் திஸ். நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நான் பீசஸாக நான் இப்படி அரேஞ்ச் பண்ணும்போது எனக்கு இப்படி வரும் இல்லைங்களா. ஸோ இஃப் யூ நோட்டிஸ், லைக் டு பி ப்ரிசைஸ், இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் எனக்கு கிடைக்கும். இப்போது மேலே இருக்கிற 8 பீசஸ் எடுத்து நான் கொஞ்சம் குயிக்காகவே நான் பண்ணிடுறேன். இந்த 8 பீசஸ் எடுத்து நான் இந்த மாதிரி வச்சுட்டு மீதி பீசஸ் எடுத்து நான் கீழே இதுக்குள்ளே நான் இப்படி வைக்கும்பொழுது என்ன ஆகுது, எனக்கு ஒரு அப்ராக்சிமேஷன், எனக்கு ஒரு ஷேப் ஒன்று இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. அது என்ன ஷேப்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இஃப் ஐ ட்ரை டு அப்ராக்சிமேட் திஸ் வித் ரெக்டாங்கிள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சேன்னா எனக்கு ஒரு கம்ப்ளீட் ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகலை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கேப்லாம் நான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு வேணும்னா நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த நம்பர் ஆஃப் பீசஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ நான் வந்து இது இன்ஃபைனைட் பீசஸாக வந்து நான் லைன் செக்மெண்ட்ஸ் நான் இங்கே வரைய ஆரம்பிக்கும் பட்சத்தில் எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகிடும்னா, லைனாக குட்டி ஒரு லைனாக வந்துடும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லா லைன்ஸையும் எடுத்து ஐம் கோயிங் டு அரேஞ்ச் இட் லைக் திஸ். ஸோ அப்போ மேலே இருக்கிற செமி சர்க்கிளில் இருக்கக்கூடிய லைன்ஸ் எடுத்து நான் இந்த பக்கம் இப்படி அரேஞ்ச் பண்ணுறேன். கீழே இருக்கிற லைன்ஸ் எடுத்து நான் இன்னும் அந்த கேப்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிகிட்டே வரேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஆகிடுது, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக திஸ் பிகம்ஸ் திஸ், எனக்கு ஒரு கம்ப்ளீட் ரெக்டாங்கிளாக ஃபார்ம் ஆகிடுதுங்க. இப்போ இந்த ரெக்டாங்கிளோட லைக் பிரெத் பார்த்தீங்கன்னா which is going to be the radius of this இல்லையா, this is going to be r. அப்போ இதே மாதிரி இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து இருக்கிற இந்த போர்ஷனே எடுக்கிறேன். அப்போ இது வந்து என்னது, எனக்கு half of the circumference, அப்போ πr. அப்போ இந்த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்னு சொல்கிறோம். அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இந்த இடத்துல என்ன வருது நமக்கு, எக்ஸாக்ட்லி. ஸோ நமக்கு இந்த இடத்துல இது ஒரு ஏரியா வந்து πr². ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது எதுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, யூஸ்வலாகவே நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிற டெக்னிக் வந்து என்ன டெக்னிக் சில்ட்ரன்? எஸ், தட் இஸ் கால்ட் அப்ராக்சிமேஷன் டெக்னிக். நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் பேர் வந்து அப்ராக்சிமேஷன் டெக்னிக். அப்போது நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கர்வுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அப்ராக்சிமேஷன் டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல அப்ராக்சிமேஷன்னா எந்த ஷேப்பை யூஸ் பண்ண போகிறோன்றது ஒரு கொஷின் வரும். அப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிற ஷேப் வந்து ஃபார் இன்ஸ்டன்ட் இப்போ நமக்கு ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல let us assume that there is a curve like this. இந்த மாதிரி ஒரு கர்வ் இருக்குது. இப்போ இந்த கர்வுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியா நான் கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியா வந்து இந்த கர்வ் வந்து எக்ஸாக்ட் ஃப்ரம் A to B. This is defined between
A to Bன்னு வச்சுக்கோங்க. இந்த கர்வ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ ஏரியா வந்து கவர் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூசிங் ரெக்டாங்கிள்ஸ் இதை அப்ராக்சிமேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், யூசிங் ரெக்டாங்கிள்ஸ் இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இன்டர்வெல் A to Bன்ற இன்டர்வெலை நான் வந்து ஃபைனைட் சப் இன்டர்வெல்ஸாக நான் இதை வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நான் x0ன்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் பாயிண்ட் x1, இது வந்து x2, அந்த மாதிரி நான் எடுத்துகிட்டே போகும்போது எனக்கு இது வந்து xn வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. இப்போது இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நான் ஒரு ரெக்டாங்கிள் வரைய ட்ரை பண்ணும்பொழுது எனக்கு என்ன ஆகுது, ஒரு ஸ்ட்ரிப்பாக நான் ரெக்டாங்கிள் ஸ்ட்ரிப் எடுக்கிறேன். அப்போ ரெக்டாங்கிள் ஸ்ட்ரிப் எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்கள் சில்ட்ரன், நான் இது மட்டும் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் ஒன் ரெக்டாங்கிள், தெரியுதுங்களா எப்படி ஃபார்ம் பண்ணுறேன்னுட்டு. ஸோ இந்த ரெக்டாங்கிள்ஸ் வந்து இதுக்கு ஒரு இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம்? கேன் சம்மன் டெல் மீ how to calculate it? Is very nice. So இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டு will be this point. For instance, let us take இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் நான் எடுக்கிற பட்சத்தில் என்னோட ஃபஸ்ட் ரெக்டாங்கிள்ன்றது இதுதான். இந்த ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிளோட ஹைட் என்னவா இருக்கும், இந்த பாயிண்ட் இல்லையா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை f of x0ன்றது ஹைட். அண்ட் அதோட ஏரியா, அதோட லைக் பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும், x1 minus x fantastic. அதுதான் வந்து என்னோட பிரெத். அப்போ ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா f of x0 into x1 minus x0 வருங்களா? ஸோ அந்த மாதிரி நான் செகண்ட் ரெக்டாங்கிள் போகிறேன். அப்போ செகண்ட் ரெக்டாங்கிளோட ஹைட் என்னவா இருக்குது? எஸ், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு இங்கே தெரியுது. செகண்ட் ரெக்டாங்கிளோட ஹைட்டை வந்து நான் இங்கே எடுக்கிறேன்னா இது x1ன்னா f of x1. அப்போ அதோட என்ன சொல்கிறது, அதோட பிரேஸ் லென்த் என்னவா இருக்குது? அப்போ f of x1 into x2 minus x1. நான் இதை வந்து ஈக்குவல் சப் இன்டர்வலாக பிரித்ததுனால நான் என்ன சொல்லிக்கலாம், அதை நான் வந்து டெல்டா எக்ஸ், சப்போஸ் நான் டெல்டான்னு எடுக்கிறேன்னா இட் இஸ் கோயிங் டு பி xi minus xi minus 1. அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா your x1 minus x0 will be equal to என்ன இருக்கும், வெரி குட், x2 minus x1. இது எல்லாமே இந்த இடத்துல ஈக்குவல், x3 minus x2 till லாஸ்ட் இன்டர்வல் வரைக்கும், லைக் தட் இஸ் xn minus 1 வரைக்கும் எல்லா இன்டர்வல்ஸும் ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். இப்போ கடைசி ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ், நீங்கள் பாருங்கள், இப்போ கடைசி ரெக்டாங்கிள் இந்த இடத்துல என்ன வருது, இங்கே ரெண்டு விதமாக ரெக்டாங்கிள்ஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ரெக்டாங்கிள்ஸ் வந்து நான் எப்படி எடுத்துகிட்டு வரேன், இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா ஐம் கன்சிடரிங் ரெக்டாங்கிள்ஸ் லைக் திஸ். பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் செகண்ட் பாயிண்ட் இப்படி நம்ம கன்சிடரிங் லைக் திஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல லாஸ்ட் பாயிண்ட் எப்படி வரும், நீங்கள் உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுங்களா? லாஸ்ட் பாயிண்ட்டு நீங்கள் இப்போ ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா யோர் இன்டர்வெல் இப்போ நீங்கள் f of x0ல ஸ்டார்ட் பண்ணதுனால x0ல ஸ்டார்ட் பண்ணதுனால உங்களுக்கு அடுத்த கடைசி பாயிண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், ஃபென்டாஸ்டிக். யூ கேன் ஐ திங்க் ப்ரெடிக்ட் ஈஸிலி f of xn. இப்போது உங்களுக்கு xn இந்த பாயிண்ட் வருது பாருங்கள், இதுதான் உங்களுடைய f of xn into xn minus xn minus 1. இப்போது இதுதான் வந்து என்னுடைய ஆக்சுவலாக அப்ராக்சிமேட்டட் ஏரியா. இது ஒன்னோட எக்ஸாக்ட் ஏரியாவானா கிடையாதுங்க. இதை நான் என்ன பண்ணுறேன், இது டோட்டலாக நான் எப்படி எழுதலாம்னா சம்மேஷன் i is equal to எதுலேருந்து எது வரைக்கும் போகுது, I'm running it from 0 to n f of என்ன பண்ணிக்கலாம், f of xi into xi minus xi minus 1. இதுதான் வந்து நான் இந்த ஏரியா வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேங்க. இப்போது இந்த ஆக்சுவலாக நான் கால்குலேட் பண்ணியிருக்கிற ஏரியா வந்து என்னுடைய எக்ஸாக்ட் ஏரியா கிடையாது. இன் ஆர்டர் டு பிரிங் டவுன் டு தி எக்ஸாக்ட் ஏரியா நான் என்ன பண்ணணும், இந்த உள்ளே இருக்கிற இந்த ரெக்டாங்கிளோட சைஸை வந்து குறைச்சிக்கிட்டே வந்தால் மட்டும்தான் எனக்கு, ஃபார் இன்ஸ்டன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிளோட சைஸ் நான் குறைய எனக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். என்னோட எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்ன்றது எதுன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? வெரி நைஸ். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும், இதுதான் வந்து அந்த பிளேஸ், சேவ்டு பிளேஸ். அப்போ நான் ஒரு ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியான்றது கர்வும் இந்த எல்லா ரெக்டாங்கிளோட ஏரியாவையும் ஆட் பண்ணால் ஏரியான்றது கர்வ் வருமானா வராது. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து என்னுடைய ஃபில் பண்ண வேண்டிய கேப். இந்த கேப்பை நான் ஃபில் பண்ணணும்னா என்னோட ரெக்டாங்கிளோட சைஸை கம்மி பண்ணணும். எந்த அளவுக்கு கம்மி பண்ணணும், ரொம்ப சின்ன தின் ஸ்ட்ரிப்ஸ் லைன்ஸ் தான் அதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு மேக் திஸ் ஃபைனைட் பார்ட்டிஷன்ஸ் இன்டு இன்ஃபைனைட் பார்ட்டிஷன்ஸ். அப்போ நான் என்ன பண்ணுறோம் இந்த இடத்துலனா கம்ப்ளீட்டாக இந்த ஏரியாவை
நான் வந்து அந்த கர்வோட ஏரியாவை கன்வெர்ட் பண்ணணும்னா ஐ நீட் டு அப்ளை இந்த என்டையர் வேல்யூக்கு ஐ ஷுட் அப்ளை லிமிட் n டென்ஸ் டு 0 n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? n இன்ஃபினிட்டிக்கு போகிற பட்சத்தில் எனக்கு என்ன ஆகிடும், இந்த வித் இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த அண்ட் யூ மேக் ஷுர் என்னோட xi மைனஸ் xi மைனஸ் 1 என்ன ஆகணும், 0 ஆகணும். இது அதாவது அதாவது இன்ஃபைனைட் பார்ட்டிஷன்ஸ் பண்ணும் பொழுது எனக்கு அந்த ட்ரையாங்கிளோட வித்து வந்து 0 வரைக்கும் போகிற பட்சத்தில் எனக்கு ஸ்மைலீஸ் லைனாக வரும். அப்போ தான் வந்து எனக்கு எக்ஸாக்டாக அந்த கர்வோட ஏரியாவை என்னால் அப்ராக்சிமேட் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல நம்ம 2 விதமாக இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணலாம். இப்போ இதை தான் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா, இதுதான் வந்து நம்ம இன்டெக்ரல், டெஃபினைட் இன்டெக்ரல், ஐம் டெல்லிங் இட் ஆஸ் இன்டெக்ரல் a to b f of x dxன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம 2 விதமாக வந்து நம்ம படிக்கிறோம். இதை எப்படி நம்ம படிப்போம்னா, வித் ரெஸ்பெக்ட் டு இதை வந்து இன்டெக்ரல் a to b f of x dx. I'm integrating f of x with respect to x from a to b. That is what we are doing. சரிங்களா கண்ணா? இப்போ இதில் நம்ம ரெக்டாங்கிளை 2 விதமாக கன்சிடர் பண்ணலாம். ஒன்று வந்து ஃப்ரம் த லெஃப்ட் சைடு கன்சிடர் பண்ணலாம், இன்னொன்று ஃப்ரம் த ரைட் சைடு கன்சிடர் பண்ணுறோம். இங்கே உங்களுக்கு 2 ரூல் இருக்குது. ஒன்று வந்து யூ கேன் ரைட் இட் ஆஸ், ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் கால்டு லெஃப்ட் எண்ட் ரூல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த லெஃப்ட் எண்ட் ரூல் அப்படின்றது, லெஃப்ட் எண்ட் ரூல்னா நம்ம வேல்யூஸ் வந்து லெஃப்ட் சைடு கண்டுபிடிக்கிறோம். லெஃப்ட் சைடு கன்சிடர் பண்ணலாம். அதாவது சேம் இன்டெக்ரல் a to b f of x dx can be written as, நான் என்ன சொன்னேன், it is actually a limiting process. என்ன லிமிட் பண்ணுறோம், லிமிட் n tends to infinity and also I'm making என்னது, your xi minus 1 0க்கு பண்ணிட்டு என்னோட சம்மேஷன் நான் எப்படி எடுக்கிறேன், இந்த ரெக்டாங்கிள்ஸ் நான் எப்படி எடுக்கிறேன்னா i ரன்னிங் ஃப்ரம் 1 to n. நான் என்ன லெஃப்ட் சைடில் எடுக்கிறதுனால லெஃப்ட் சைடு இது ஃபார் இங்கே பார்த்துக்கோங்க, இது வந்து என்னுடைய ஜென்ரல், இது வந்து என்னுடைய xi மைனஸ் 1, இது வந்து என்னோட xi கண்ணா. அப்போ லெஃப்ட் சைட்னா நான் லெஃப்ட் சைடில் இருக்கிற இன்டர்வெல் இருக்கக்கூடிய என் பாயிண்ட் எடுக்கணும். அப்போ லெஃப்ட் சைடில் என் பாயிண்ட் என்னது, f of xi மைனஸ் 1. வெரி குட். அப்போ என்ன வரும் இந்த இடத்துல, f of xi மைனஸ் 1 வந்து நான் ஹைட்டாக எடுத்துக்கிறேன் இன்டூ என்னோட பேஸ் லென்த் வந்து மாற போகிறது கிடையாது, xi into xi minus 1 வரும். இதுதான் நம்மளுடைய லெஃப்ட் எண்ட் ரூல். சரிங்களா, புரியுதுங்களா? லெஃப்ட் எண்ட் ரூல்னா நம்ம அந்த இன்டர்வெல்ல, நான் இங்கே வேணா உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறேன். அந்த இன்டர்வெல்ல 2 பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, லெஃப்ட் வந்து xi minus 1, ரைட்டில் வந்து xi. நம்ம லெஃப்ட் எண்டுன்றதுனால we are considering the xi minus 1 here. ஓகேங்களா, அதை வந்து நான் ஹைட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதாவது லெஃப்ட் லெஃப்ட் ரெக்டாங்கிள்னு சொல்லுவோம். அடுத்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ரைட் எண்ட் ரூல். அப்போ லெஃப்ட் எண்ட் ரூல் இருக்கிற பட்சத்தில் நமக்கு ரைட் எண்ட் ரூல்னு ஒன்று இருக்கும். ரைட் எண்ட் ரூல் என்ன அர்த்தம், யூஆர் டேக்கிங் தி ரைட் சைட் ஆஃப் த இன்டர்வல். அப்போ என்ன வரும், இன்டெக்ரல் a to b f of x dx is equal to limit, as usual என்ன பண்ணலாம், n tends to infinity. அண்ட் என்ன அர்த்தம், நம்ம இங்கே வந்து மேக்ஸிமம், ஆக்சுவலாக யூ ஹாவ் டு கன்சிடர் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் xi minus 1 நம்ம என்ன பண்ணுறோம், 0க்கு அனுப்பிட்டு your summation i is equal to 1 to n. of course f of என்ன எடுத்துக்கிறோம், நான் சொன்னேன் ரைட் சைட் வேல்யூ எடுத்துக்கிறோம், xi into xi minus 1. இதுதான் வந்து நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் ரூல். யூசிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ரைட் ஹேண்ட் ரூல்னு சொன்னால் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. ஸோ யூ கேன் டூ இட் திஸ் வே. இங்கே வந்து நம்ம இங்கே எடுத்துக்கிறது வந்து ரைட் சைடு என் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். சரிங்களா, இப்போது எப்படி லெஃப்ட் ஹேண்டு ரூல் ரைட் ஹேண்ட் ரூல் இருக்கிற மாதிரி டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ணலாம், அப்போது மிட் பாயிண்ட் ரூல்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, லெஃப்ட் ரைட்டுன்னும் போது கண்டிப்பாக இதோட மிட் பாயிண்ட் இருக்கும். அப்போ மிட் பாயிண்ட் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம், கரெக்டாக? ஸோ இஃப் ஐ ட்ரை டு பேஸ்ட் இட் ஹியர், இங்கே நான் போடுறேன். இப்போ இதோட மிட் பாயிண்ட் எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். மிட் பாயிண்ட் என்னவா இருக்கும், எஸ் xi minus 1க்கும் xiயோட மிட் பாயிண்ட் என்னமா சொல்லுங்கள், xi plus xi minus 1 divided by 2. வெரி குட். நான் அப்போ இதை தான் வந்து நான் ஹைட்டாக கன்சிடர் பண்ணி நான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். அப்போ டெஃபினட்டாக என்ன ஆகிடும், இங்கே இடத்துல ஐம் கோயிங் டு ரைட் திஸ் ஆஸ் என்னது, மிட் பாயிண்ட் ரூல். மிட் பாயிண்ட் ரூல்னா இன்டெக்ரல், பார்த்துக்கோங்க, இன்டெக்ரல் a to b your f of x dx is equal to limit n tends to infinity and of course என்ன பண்ணுறோம், மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் xi minus 1 0க்கு போகிற மாதிரி என்ஷூர் பண்ணிக்கிறோம். சம்மேஷன் i is equal to 1 to n அஃப்கோர்ஸ். அண்ட் நீங்கள் வந்து f of என்ன எடுக்கிறோம், எக்ஸாக்டாக xi plus xi minus 1 divided by 2 மிட் பாயிண்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டு
பேஸ் லென்த் வந்து அப்படி தான் வச்சுக்கிறோம். புரியுதுங்களா கண்ணா? ஸோ திஸ் இஸ் தி மிட் பாயிண்ட் ரூல். அப்போ 3 ரூல் பார்த்துருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னா லெஃப்ட் சைடாக இருக்கிற அந்த ரெக்டாங்கிளோட லெஃப்ட் சைடு இருக்கிறத வந்து நம்ம ஹைட்டாக கன்சிடர் பண்ணி போடுறோம். அப்போ ரைட் ஹேண்ட் ரூல்னு சொல்லும்போது நம்ம ரைட் ஹேண்ட் பாயிண்ட்டை வந்து ஹைட்டாக கன்சிடர் பண்ணி அடுத்த எண்டு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறோம். இப்போது அந்த ரெக்டாங்கிளை கன்சிடர் பண்ணி அதோட ஹைட்டை ஏரியாஸை கால்குலேட் பண்ணிட்டு வரோம். இப்போ இது எல்லாமே மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து ஆக்சுவல் ரெய்மன் இன்டெக்ரல் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அது பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் போட போகிறோம். வில் டைரக்ட்லி கெட் இன்டு தி எக்ஸசைஸ் ப்ராப்ளம். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. யூ கேன் ஆல்சோ இமெயில் இட் டு மீ இன் த இமெயில் ஐடி மென்ஷன்ட் இன் த சப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe to the channel for more videos.